வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறது பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து கமெண்டில் கேட்குறீங்க. ஸோ எல்லோரும் வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. அப்போ தான் நம்மளால் வந்துட்டு அதை சென்ட் பண்ண முடியும். இல்லைனா சில இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோ கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த பிங்க் இமேஜுக்கு பேக்கில் போயிடும். இப்போ ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் கொடுத்துக்கோங்க. பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ பிரைட்னஸையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அசட்டை கிளிக் பண்ணி பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிட்டு அந்த இமேஜை ஃபுல் சைஸ்க்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துருங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்க. பேக்ரவுண்டில் உங்களோட ஃபோட்டோ வந்து லைட்டாக ஷோ ஆகும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த பேக்ரவுண்டில் இருக்க பிங்க் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீங்கள் என்ன பேக்ரவுண்டு கலரை சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கலர் ஆட் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஒயிட் கலர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை இந்த மாதிரி ஓரளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜூம் பண்ண வேணாம், ஓரளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு ஏன்னா அதுலேயும் நம்ம ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ அதில் கரெக்டாக வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு உங்களோட ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் வந்து கவர் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு கிராப் பண்ணிட்டு பேக்கில் வந்துடுங்க. அந்த ஃபோட்டோவை லைட்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக நம்மளுடைய அந்த ஒயிட் கலர் இமேஜ் தெரியும். ஸோ அதுக்குள்ளே கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இமேஜை வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லைட்டாக ஜூம் பண்ணி கூட மறுபடியும் அதே மாதிரி அந்த ஒயிட் கலர் இதுக்குள்ளே கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல எமோஜிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அதை கிராப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செட் பண்ண வாட்டி அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வேணுன்ற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி பர்த்டேன்றதை டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. மறுபடியும் அதே மாதிரி டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் யாருக்கு மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நேமும் டைப் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு அதை வந்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். கலர்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து செட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு பிளாக் கலரும் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுடைய ஒயிட் கலரே கொடுத்துக்கோங்க நேமுக்கு வந்து. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ எப்படி டைப் பண்ணியிருக்கிறனோ சேம் அந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு 3 or 4 எமோஜிஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள்.
இப்போ எமோஜிஸை செலக்ட் பண்ணிட்டு எமோஜி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஃபோட்டோக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ நான் சாங்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மிக்சர்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அதில் கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்க்க சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்டு கலர்ஸ் எல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.